இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஒரு காரியம் உண்மையிலே என்னுடைய மனசில் ரொம்ப ஆழமாக இது படிச்சது. அது என்னென்னா, இவ்வளோ இதுவும் நான் யாரையுமே பார்த்தே இல்லை இது வரைக்கும். 35 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறேன். ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் அருமையாக சொல்லி விளக்கி சொல்லி அதுக்கு எப்படி ஒரு ரெஃபரன்ஸுங்க குயிக்காக அத்தனை ரெஃபரன்ஸ் கொடுத்து அருமையாக சொன்னாருங்க. பிரைஸ் லார்ட். சத்தியத்தை சத்தியமாகவே அவர் எண்ணி வேதத்தில் உள்ள வசனங்களை கொண்டு அவர் பேசினார். அதுதான் சத்தியம். ஏன்னா சத்தியத்துக்கு உட்பட்டது அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. சத்தியத்தோடு பேசினார். அதுக்காக அவர் தயார் பண்ண எத்தனை நாள் வீழ்ச்சி இருக்குவார், கண் வீழ்ச்சி இருக்குவார், எத்தனை நாள் படிச்சிருக்குவார். அதே போல் நம்மளும் கூட இருக்கணும். ஏன்னு சொன்னாக்கா அவர் போதிக்கிறதுக்கு மேலே நம்ம போதிக்கணும். ஏன்னு சொன்னால் அவர் படித்ததுக்கு மேலே நம்ம படிக்கணும். கண் விழிக்காத நம்ம எந்த காரியத்தை செய்ய முடியாது. ஜபத்தோடு இருக்கணும். ஜபம் இல்லாத ஜீவியம் கூரை இல்லாத வீடுன்னு சொல்லியிருக்குது. அப்படியாக ஜபம் ஜெயத்தை கொடுக்கும். ஜபத்தோடு நம்ம எந்த காரியத்தை செய்யும்போது நம்ம வெற்றி தான் கிடைக்கும். மனுஷரை நம்ம நம்பக்கூடாது, கர்த்தரை தான் நம்பணும். கர்த்தர் நம்ம இருதயத்தில் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் வசனங்கள் நம்ம இருதய பலகையில் எழுதி இருக்கணும். ஒரு வசனத்தையும் நம்ம சொல்லும்போது பயடா சொல்லணும். அவ்விதமான காரியம் உண்டாகணும். அவர் எவ்வளோ படிச்சிருக்குவார், எவ்வளோ தியானம் பண்ணியிருக்குவார், எவ்வளோ மெடிடேஷன் பண்ணிக்குவார். கர்த்தருக்கு அது நன்றி செலுத்தணும். இந்த நேரத்தில் அவருடைய தியாகத்தை நான் போற்றுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு காலையில் அதிகமாக பலவீனம் இருக்கிறதுனால நான் இங்கே வரலாமா வானாவா, வீட்டுக்கிட்டேயே ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அங்கே போகலாமா இங்கே போகலாமா, ஒரு போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் இவ்வளோ தூரம் பலவீனத்தின் மத்தியில் என்னை கொண்டு வந்தார். ஆனால் இந்த மெசேஜ் கேட்கும்போது ஒவ்வொரு வசனத்துலேயும் ஆண்டவர் ஒரு புதிய பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு எனக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம நிறைய பைபிள் படிக்கிறோம், தியானம் பண்ணால் கூட அநேக காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்குது. எல்லா நேரத்துலையும் எல்லா வசனங்களும் நமக்கு வெளிப்படுத்துறது இல்லை. ஆண்டவர் சில ரகசியங்களை வைத்திருக்கிறாரு. ஆனால் இந்த வசனங்களை சொல்லும்போது எனக்கு நான் எவ்வளோ நம்ம படிக்கிறோம், ஆனால் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு புது வசனங்களை ஆண்டவர் கொடுத்தது மாத்திரம் இல்லை, ஒரு புதிய ஆலோசனைகளை கொடுத்தாரு. புது பாயிண்ட்ஸுங்களை கொடுத்து நான் ஒவ்வொரு வசனத்தில் ஒரு டைட்டில் எழுதிட்டேன் மெசேஜ் கொடுக்கறதுக்காக. எல்லா வசனத்துலையும் நிறைய டைட்டில் எழுதி வச்சுட்டு இதுலேருந்து இந்த டைட்டிலில் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நிறைய பாயிண்ட்ஸுக்கு ஆலோசனை, தேவனுடைய அந்த வெளிப்பாடுகள் நிறைய நான் அனுபவித்தேன் இந்த 1 hour 1.5 hours. அப்போ ஆண்டவர் கண்டிப்பாக சித்தம் இருக்குது. என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு ரொம்ப போராட்டம், இவ்வளோ பலவீனம், வரலாமா வரக்கூடாது. ஆனால் அதை மத்தியில் கொண்டு வந்தார்னா கண்டிப்பாக ஆண்டவர் சித்தம் கர்த்தர் உங்கள் மூலியமாக என்னோட பேசினார். அவரோட நாம மகிமைப்படட்டும். ತನ್ನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಅಯ್ಯ ಬರೀ ಅಲ್ಲೇ ನೋಡಿಕೊಂಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಅಂದರೆ ಎಷ್ಟು ಅಯ್ಯಗೆ ದೇವರು ಆತ್ಮನಿಂದ ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಎಲ್ಲ ಜಯಿಸ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನು ಅಯ್ಯ ಮುಖಾಂತರ ಹಗಲು ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ ಎಲ್ಲವನ್ನ ನಾವು ಜಯಿಸ್ಬೋದು ಅನ್ನೋದನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಯ್ಯವ್ರ ಮುಖಾಂತರ ಕೇಳಲ್ಪಟ್ಟೆ. ಅದಕ್ಕಾಗಿ ದೇವ್ರಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால நேர வேத தியானமும் வேதனுடைய ஆராய்ச்சி காரியமும் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. இதில் நான் என்ன கண்டுக்கன்னா, ஒரு அழைக்கப்பட்ட ஒரு மெய்ப்பன், உண்மையான ஷெப்பர்டு, அவன்கிட்ட உண்மையான அழைக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் உண்மையான கம்மிட்டட் லைஃபு, சரண்டர் லைஃபு தேவனுக்கும் வார்த்தைக்கும் இருந்து இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானம் செஞ்சு அது செயலில் கொண்டு வந்து அதன்படி வாடும்போது தான் அவன் விசுவாசிங்க ஆடுங்களுக்கு அவன் சரியான ஆகாரத்தை போடுறான். இல்லைனாக்கா அந்த ஆகாரம் மனநிலையில் போடப்பட்ட 4 இடம் வருது. அந்த மாதிரி நிலைமைக்கு தான் ஆடுங்க வரும். இதுதான் மேய்ப்பன் செய்ய வேண்டிய அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை மேய்ப்பன். எனக்கு பிரசங்கத்தை பண்ணுறதை காட்டிலும் வசனத்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அதாவது நாம் பேசுகிறோம்,
ஆனாலும் கூட அதில் ஒரு சரியான கிளியரன்ஸ் இல்லை. ஆனாலும் இன்றைக்கி அதாவது நல்ல ஒரு கிளியரன்ஸாக, அதாவது சத்தியம் இதுதான் உண்மையான சத்தியம். ஏன்னா இவ்வளோ ஒரு ஆழமான சத்தியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அது ரொம்ப அரிது. ஆனாலும் கூட அதாவது இந்த வயதுலேயும் அவர் இவ்வளோ ஒரு ஞானத்தோட ஞாபக சக்தியோடு கூட அது ஒரு பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாதபடிக்கு அதுக்கு ஒரு காரியத்தை எடுத்து காமிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியத்துக்கும், அதாவது இதுதான் இல்லை அதுதான் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிற அந்த அளவுக்கு இல்லை. எல்லாத்துக்குமே அவ்வளோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் கேட்டுருந்தா இன்னும் கூட தெளிவாகிடும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் வரலும் ஒரு காரியத்தை நான் இது உக்காந்துட்டு நான் யோசனை பண்ணி கொண்டிருந்தேன். வாலி பிள்ளைகளுக்கு, ஸ்திரீகளுக்கு, நிறையா ஊழியக்காரர்களுக்கும், எல்லாருக்குமே விசுவாசிகளுக்கும் ரொம்ப போதுமானதாக இருக்கும். அது ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். நானும் ஒரு மிலிட்ரிக்காரனாக இருந்ததுனால அவர் காஷ்மீரை பற்றி சொல்லும் போது நான் நினச்சேன், நான் கார்களில் இருந்துட்டு வந்தேன். கார்களில் 2 வருஷம் அவர் ஐயா சொன்ன காஷ்மீர் பகுதியில் கார்கள்னு ஒன்று இருக்கிறது. அங்கே தான் ரொம்ப குளிர், இந்த கை விரலெல்லாம் வெட்டி போடுற அளவில் இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் நான் அதை நினச்சேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது போல் ஒரு சத்தியம் கிடைச்சதுக்கு நாங்கள் உண்மையாகவே ஒரு பாக்கியம் பெற்று இருக்கிறோம். அப்படி தான் சொல்ல முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளோ போராட்டம் என் குடும்பத்தில், அவ்வளோ பிரச்சனைகள். இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபந்தான். இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக இருக்கும்போது தொடர்ந்து ஜெபிப்பேன். சில நேரத்தில் நான் சோர்ந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஆண்டவரை உற்சாகப்படுத்துவார். அதுக்கப்புறம் திருப்பியும் ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அப்படி பலவீனம், அப்படியே சோர்ந்து போயிடுவேன். இந்த ஜூன் மாதத்துலேருந்து இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி தேவதாசன் கொடுத்த இந்த வார்த்தை பார்த்தா நான் ஜெபிக்கிற மாத்திரம் இல்லை, ஜனங்களையும் நம்ம விசுவாசிகளையும் ஜெபிக்க வைக்கணும். அந்த வார்த்தை உண்மையிலேயே ஆவியானவர் என்னோடு கூட அவர் சொல்லும்போது, அந்த பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம எப்படிலாம் அந்த ஜனங்களை ஜெபிக்க வைக்க முடியும். இன்னும் அந்த வசனங்கள், அந்த வசனத்தை குறித்து ஐயா சொன்னார் பாருங்க. இந்த வசனத்தை அந்த ஜனங்களுக்குள்ளே எப்படி நம்ம கொண்டு போகணும், அந்த வசனங்கள் எப்படி வளர்ந்து இந்த ஜனங்கள் கனி கொடுக்க முடியும் என்றது சொல்லி அந்த ஐயா சொல்லும் போது ஆவியானவர் இந்த ஜனங்களுக்கு இன்னும் நம்ம எப்படி போதிக்கணும், அந்த வசனத்தை இன்னும் ஆழமாக எப்படி நம்ம அந்த சத்தியத்தை சொல்லணும், இன்னும் எவ்வளோ டீப்பாக. நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறது பார்த்தா ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க, ஒரு சில பேர் அப்படியே சும்மா இருப்பாங்க. அப்போது அந்த ஒரு சிலரையும் அந்த நோட்ஸ் எடுக்க வைத்து அந்த வசனத்துக்குள்ளாக அவர்கள் நடக்கிறாங்களா அப்படின்றத ஆவியானவர் இன்றைக்கு தேவதாசன் மூலமாக தெளிவாக பேசியிருக்கிறார். ஒரு மெய்ப்பன், ஒரு போதகன் இன்னும் எவ்வளோ, அதாவது ஒரு மெய்ப்பன் இன்னும் எப்படி இருக்கணும். இன்றைக்கி ஆவியானவர் இன்றைக்கி தேவதாசன் மூலமாக இன்னும் நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் தான் அருமையான ஊழியக்காரரை ஆஸ்வதிப்பாராக. ஆம். சிங்கப்பூர், அந்தமான், ஸ்ரீலங்காவில் அதை சொல்ல போக முடியாது. தினம் ராத்திரி பகல் ஓடிங்க வீட்டில் திட்டின்னு தான் இருக்கிறாங்க. அல்லையா, ஒரு சிலருக்கு தெரியும். எங்கடாக்கிறன்னு தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு, அண்ணன் தம்பியிலேருந்து அப்பா அம்மாலாம். ஆனாலும் ஐயா சொன்ன மாதிரி உலகம் முழுத போன எனக்கு ஆசை இருக்குது. நிறைய போயிட்டு வந்திருக்கேன். ஃபாரின், இன்டர்னல், எல்லா தேசம் 5, எல்லாம் கன்னடா, தமிழ், மலையாளம், ஹிந்தி 6 பாஷை வரும். இப்பொழுதும் ஒரிசா கோராப்புட் பக்கம் போகிறேன். அங்கே ஒரு சபை பிரதிஷ்டை பண்ணோம். அங்கெல்லாம் ட்ரைபல் ஏரியா தான். அந்த மாதிரி எல்லாம் போய் அண்ணா ஐயா சொல்கிறாரு, நீ ஃப்ளைனில் போவ, ஏரோப்ளேன் எல்லாம் போயிட்டுக்கிறேன். இன்னும் போகணுன்னு ஆசை தான் இருக்குது, இன்றைக்கும் ஆசை இருக்குது. ஆனால் கர்த்தர் வாய்க்குவார். நல்ல வார்த்தை சொன்னார் ஐயாவை, ரொம்ப நான் மதிக்கிறேன். நான் ரொம்ப அன்பான வார்த்தை சொன்னார், அதுக்காக நன்றி. கரங்களை தட்டுங்க ஐயாக்காக. ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் நான் கேட்ட இந்த அருமையான ஆழமான இந்த சத்தியம் என்னை உணர்வுள்ளவனாக மாற்றிருக்குது. 2026 நான் ஆண்டவருக்காக எழுந்து நான் மட்டும் இல்லை, எங்கள் சபையை வளர்த்தெடுக்க இந்த ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் வளர்த்தெடுப்பேன்னு சொல்லி என்னுடைய இதயத்தில் ஆழமாக நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிகவும் ஒரு அருமையான ஒரு டீச்சிங் இல்லையா. என்ன இதில் என்னக்கா, அநேகருக்கு இந்த ஸ்திரீயை குறித்து நிச்சயமாக எல்லாருக்குமே
ஒரு டவுட் இருந்துச்சு. இது ஐயா வந்து நமக்கு தெளிவாக என்னது ஆவி ஆத்மா சரீரம் மூணுக்குமே அந்த ஸ்திரீயானது சம்பந்தப்பட்டதுன்னு ரொம்ப அருமையாக அதை விளக்கி காண்பித்தார். இதை பின்பற்றினா கண்டிப்பாக என்னது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். எனவே கர்த்தர் தாமே ஐயா அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அநேக இடத்துல தேவன் வல்லமையாக பயன்படுத்துவேன். ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். விரோதிகர்ಗೆ நேசிங்கோன்னு சொன்னார். இந்த வார்த்தை ரொம்ப கஷ்டம். ஊழியக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். ஹியூமன் பீயிங்ஸ் cannot accept. Very hard to accept that one. But we have to love the enemies. Very hard. Lies, so many lies are telling so many pastors. I am doing throughout India my ministry. 35 years I did ministry. I came in young age. I am a Muslim convert. But very hard. But today, when I entered in this place, God gave me more and more anointing. Anointing started, but I came to this place. I don't know this place. எனக்கு தெரியாத இந்த இடம் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிட்டு, பெரிய ரோமன் கேத்தலிக் சர்ச் அந்த ஃப்ளைஓவர் ஹைவே மேலே சைடில் இருக்குது. அங்கே போயிட்டு யாரோ சொன்னார் அங்கே போங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் உக்காந்துக்கிறா. அவன்கிட்ட கேட்கும்போது எல்லா டீட்டெயில் போட்டி கொடுத்தா ஆட்டோவில் போங்க. எந்த ஆட்டோ நிற்க மாட்டேங்குது. நான் பார்க்கணும் இந்த சர்ச். நான் எனக்கு மனசா நான் வந்தேன் சித்தூரில் வந்தேன். அப்புறம் அப்படி வரும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த யாரும் நிற்க மாட்டா, எல்லாம் எங்கேஜ். ஒர்க் பையன் அங்கே கட்டி பிடிச்சிட்டா, எப்பா இது போட பார்ப்பா கொஞ்சம் ஃபோன்னு நான் சொல்லி ஏறிட்டேன் உள்ளா. அப்புறம் அவனு இந்த தெருவில் வந்தான். அப்புறம் யாரோ புஜாரி சொன்னார் இந்த தெருவில். உண்மையா ஆண்டவர் எனக்கு அவ்வளோ அபிஷேகம் கொடுத்தாரு. இங்கே நிற்கும் போது எனக்கு ஆச்சரியமாச்சு. இன்னொன்று என்னாச்சு, பாம்பேல 2 சர்ச்சில் பேசினேன் 2 மாதம் முன்னாடி. ஒரு சர்ச் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட், ஒரு சர்ச் ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். only few people are there, only கொஞ்சம் பேர் இருக்கார். without Holy Spirit so many people are there. But God gave me message when I went to this Holy Spirit church. God gave me start to give me message. When I went to without Holy Spirit church, God is not giving anything. But I have to love those people also. They are not our enemies, but they have to understand. So many testimonies are there, but no time. Thank you, Jesus. இப்போ பேசுகிறவங்க எல்லாரும் கிறிஸ்டினாக இருக்கலாம். அவங்க அந்த முறையிலேயே நல்ல விஷயத்துக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி பேச வராதுங்க. நாங்கள் ஜென்ரலாக பேசுவோம், நிறையா பேசுவோம் ஸ்டேஜிங்களெல்லாம். நான் இது மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 ப்ரேயர் மீட்டிங்னு போயிருக்காங்க. ஆனால் அந்த ப்ரேயர் மீட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கூலாச்சு. ரொம்ப என்னன்னாக்கா அவ்வளோ விஷயம் ஒரு எடுத்து சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த ப்ரேயர் மீட்டிங் நான் போன மீட்டிங்கில் பார்க்கும்போது எல்லாருமே அவங்க பார்த்து தான் பண்ணுவாங்க, எழுதி வச்சுன்னு பண்ணுவாங்க. அது தப்பு ஒன்றும் இல்லை, பட் அந்த மூமெண்ட் இருந்துச்சுங்க. பட் இவர் பாஸ்டர் பெரியவர் இன்றைக்கி நடத்தும் போது பார்த்தா உங்களுக்கு அவர் டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி வச்சுட்டாரு ப்ரேயர் மீட்டிங்கை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது கண்டுபிடிக்கலான்ற மாதிரி கூட ஒரு அது மாதிரி மெத்தட் கூட யோசிக்கலாம். ஏன்னா அவர் ஒன்று சொல்கிறாரு, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுங்கன்றாரு உங்களை, நீங்கள் சொல்லுறதும். அப்போ ஏன்னு சொன்னால் நீங்களும் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, நீங்களும் 4 பேருக்கு நல்லது அதான் அந்த ப்ரேயர் மீட்டிங்கை நடத்தினுக்கிறீங்கன்றது அவர் மனசுக்கும் ஒரு டெஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மாதிரி அவர் நல்ல விஷயங்கள் சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாச்சு இன்றைக்கி விஷயத்தை கேட்கும்போது. அது என்ன விஷயம் தானக்கா, நம்மளுக்கு கேஜிஎஃப்க்கு அதில் விஜயநகருக்கு எங்கள் ஊருக்கு ஆசீர்வாதம் ரொம்ப கிடச்சிச்சுன்ற மாதிரி பெருமையாக போச்சு. ரொம்ப சந்தோஷம் ஆச்சு எனக்கு. ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலேருந்து கேஜிஎஃப் வர்றதே ஒரு விஷயம். அதுலேயும் கேஜிஎஃப்பில் விஜயநகர் எங்கள் ஏரியா நாங்கள் இருக்கிற ஊருக்கு இங்கே அவ்வளோ ஒரு மாதிரி விஷயத்துக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயமா ஆச்சுங்க. அதனால் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியா சார்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நான் அதாவது என்னுடைய காரியம் என்னன்னாக்கா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள் என்ற வசனத்தை வைத்து நான் எப்போதும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்துன்னு இருப்பேன். வீட்டில் தியானிச்சுன்னே இருப்பேன். சில நண்பர்கள் கூட என்ன எப்போ பைபிள் படிக்கிற என்ன இது அப்படி அப்படின்னு பேசுவாங்க. இருந்தாலும் நான் அந்த வசனத்தை விசுவாசித்து நித்திய ஜீவனை எப்படியாவது அடையணும். நான் மட்டும் இல்லை, என்னை சார்ந்த என் மனைவி, பிள்ளைகள்,
அந்த நித்திய ஜீவனை அடையணும். வெறும் என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களும் இந்த நன்மையை அடையணுன்றது தான் என்னுடைய வாஞ்சை. இந்த வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் எப்படியாவது கொண்டு போய் சொல்லணும். ஊழியக்காரர்கள் அதிகமாக பேசுகிறாங்க, ஆனாலும் இந்த நித்திய ஜீவனை குறித்தும் கண்டிக்கிற ஒரு காரியத்தை குறித்தா பேசும்பொழுது சபையில் ஜனங்கள் வர்றதில்ல. ஏன்னா கண்டிப்பு ரொம்ப அவங்களுக்கு எப்படியா இருக்குன்னா அருவெறுப்பாக இருக்குது. அப்போது ஒரு ஊழியக்காரர் நான் நினச்ச ஒரு விஷயம்னா வேதத்தை மட்டும் தியானிச்சுன்னே இருக்கணும், ஜனங்களுக்கு இதை சொல்லினே இருக்கணும். ஆனால் என்னுடைய மனைவி 24 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. எனக்கு நான் வெளியே ஊழியத்துக்கு போகும்போதோ எங்கன்னா அது பிரசங்கம் செய்ய போகும்போதோ இல்லை ஏதாவது பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது அவங்க எனக்காக ஜெபிச்சுன்னு இருப்பாங்க. எனக்காக மட்டும் இல்லை, அவங்க நோட்டில் பெயர்களை ஏறி வச்சு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு அவங்க உக்காந்து, இந்த சுகர் பேஷண்ட்டு தான் இருந்தாலும் அவங்க உக்காந்து ஜெபிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்காரங்க உக்கார முடியாது, டயர்டாக இருக்கும், ஆனால் அவங்க ஜெபிப்பாங்க. அது எனக்கு ஆச்சரியம். ஆனால் அந்த ஆச்சரியமும் என்ன பண்ணாது, என்னை தேற்றாது. ஏன்னாக்கா என்னை ஜெபிக்கக்கூடிய அந்த ஊந்துதல் பண்ணாது. ஏன்னாக்கா என்னுடைய வாஞ்செல்லாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ உபதேசங்கள் கேட்குறோம். ஒவ்வொரு உபதேசங்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய கூடுகையில் ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. ஒவ்வொரு காரியத்தை தேவன் அந்த இடத்துல பேசி ஊழியக்காரர்களை ஆண்டவர் வசனத்து மூலமாக ஊக்குவிக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை நாம் போய் கற்றுக்கிற காரியத்தை காட்டிலும் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய கிருபையினால் இந்த கேஜப் பட்டணத்தில் இந்த பெமல் பகுதியில் ஐயா மூலமாக ஐயாவை கொண்டு வந்து அதிக வசனங்கள் இல்லாத கேட்காதபடிக்கு இருந்தாலும் சில வசனங்கள் அது நம்முடைய எப்படின்னாக்கா ஒரு சிற்பி செதுக்குகிற ஒளியை போல அந்த வசனங்கள் என்னை செதுக்கினது. அப்போ நான் இனி ஜெபிக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். ஜெபிக்காதபடிக்கு நான் இருந்த என்னுடைய காரியங்கள் கான்ஃபரன்ஸில் ஒரு ஜெபிக்கும், அவ்வளோதான். ஆனால் உக்காந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கணுனாக்கா இல்லை. வீட்டுக்கு யாருக்குன்னா ஜெபிக்கணும்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, பேர் எழுதி அவங்க ஜெபிப்பாங்க. நான் ஊழியங்களுக்கு சுற்றிக்கின்னு பைபிள் ஸ்டடிக்கு சுற்றின்னு இருப்பேன். ஐயா இன்னைக்கு ஜெபத்தை குறித்த அதிகமாக ஆனால் இன்னைக்கு ஜெபம் நான் முழங்காடு படியிடணும். அதுவும் முழங்காடு படிட்டு நைட்டு ஜெபம் வைக்கிறாங்க, ஊழியக்காரங்களை வைக்கிறாங்க, என்னுடைய சகோதரர் வைக்கிறாரு. ஆனால் நல்லா சாப்பிட்டு 10 மணிக்கு போய் வச்சு 6 மணி மட்டும் ஜெபிச்சுட்டு நான் தூங்கிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி உபவாசத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவை கொடுத்தாரு. உபவாச ஜெபம் நம்ம ஆகாரத்தை உண்ணாத போது நம்முடைய சரீரத்தை அது என்னன்னாக்கா உயிர்ப்பிக்க வைக்கிறது, அது விழிக்க பண்ணுகிறது, விழிக்க செய்ய வைக்கும். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு உபவாசம் ஜெபன்ட்டு நம்ம போய் உக்காந்துட்டா தூக்கத்தை செய்ய வைக்கும், நம்ம அங்கே அசதியாக பேச வைக்கும். அதனால் உபவாச ஜெபம் இருந்து இரவு ஜெபம் செய்யும் போது அநேக காரியங்கள் தேவனுடைய வல்லமையினால நாம் அநேக காரியங்களை செய்வோம். சபையை கட்டுவோம், சபையில் மக்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா தேற்றுவோம், எல்லா காரியத்திலையும் சாட்சியாக நிற்போம். இந்த நாளில் இவருடைய செய்தி கேட்டு நான் ரொம்ப பிரமித்து நான் ஜெபிக்க முடிவெடுத்திருக்கிறேன். தேவன் தட்டுங்க அவருக்கு. நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலே கேட்டதான அநேக சத்தியங்கள் ரொம்பவே பிரயோஜனமானது. அவைகளிலே ஒரு ஜாமத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு ஜாமும் வேத வாசிப்பும் ஒரு ஜாமும் பாவ அறிக்கை செய்கிறதான அந்த காரியம் உண்மையாகவே எனக்கு ரொம்பவே தொட்டதாக இருந்தது. ஒரு ஜாமம் என்று சொல்லும் பொழுது 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் வேதத்தை வாசித்தோ அல்லது தியானித்தோ அதன் வழியில் கடந்து போவோமானால் உண்மையான ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கான அல்லது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழியை இந்த நாளிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். வாசித்திருக்கிறோம், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், நிறைய வேதத்தையும் தியானிப்போம். ஆனால் அவைகள் நடுவிலே அந்த 3 ஜாமம் ஒரு 3 மணி நேரம் ஒரு ஜாமத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதனுடைய விசேஷங்களை இந்த நாளில் அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதே நேரத்தில் 3 மணி நேரம் பாவ அறிக்கை, இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் சொல்லப்படாத ஒன்று. பாவ அறிக்கை என்பது சாதாரணமாக ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு 1 நிமிடம் ஜெபத்தில் ஒப்பு கொடுத்துட்டு மன்னியும் ஆண்டவரே கழுவும் சுத்திகரியும் என்று சொல்லிட்டு உட்காந்துருவோம். அது பாரம்பரியமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நடைமுறையில் வழக்கமான ஜெபமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே வேளையில் 3 மணி நேரம் நான் உள்ளத்தை உடைச்சி உண்மையாய் வாக்கப்படுவதற்கான ஒரு வழினா அந்த 3 மணி நேரம் ஒரு ஜாமம் அளவும் ஒப்பு கொடுப்பது. அப்படி பரிசுத்தவான்கள் ஜெபித்ததான ஜெபங்கள் இரவும் பகலும் 52 நாள் நெகேமியா இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு இன்னுமாய் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உந்துதலாய்
தேவன் நடத்தினார் என்பது இந்த நாளில் அவர் சாட்சியாய் நிற்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஐயா பேசினதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு உடம்புல ஒரு பாரம் வந்துச்சு, ஒரு ஷாக் ஆச்சு. எப்படின்னாக்கா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நன்மை செய்யணும், தீமை செய்யக்கூடாது. இன்றைக்கி இந்த விஜயநகர் பகுதியில் எல்லாருக்கும் தெரியும், இது வரைக்கும் நான் நன்மை தான் செய்கிறேன். ஆமென். எனக்கு இல்லைன்னா கூட மற்றவனுக்கு நான் கொடுக்குறத நான் எடுத்துக்கிறேன் தவிர நான் சேர்த்து வைக்கணும், நான் பெரிய பங்களா கட்டணும், பெரிய கார் வாங்கணுன்ற எண்ணம் இல்லை. ஆனாலும் கூட நான் நடுக்கிறதுக்கு என்ன கேட்குறேன் ஆணுக்கிட்ட, நடுக்கிறது எல்லாம் பலம் கொண்டாண்டு வரேன். இவர் சத்தியத்தை மட்டும் இல்லை, சத்தியத்தை கேட்டு இந்த கேட்டு இந்த காலில் விடக்கூடாது. இந்த சத்தியத்தை ரொம்ப அர்த்தம் இருக்குது, நம்ம எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படின்னாக்கா அவ்வளோ தூரத்துலேருந்து சமுதிரம் வந்துக்கிறார். அந்த வார்த்தையில் இந்த வார்த்தைக்கு சொல்லணும், நம்மளுக்கெல்லாம் பிரயோஜனமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு பரலோகத்துக்கு போகிறது. சும்மா நான் நேரம் எடுத்துக்கினேன் பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு இல்லை. என்ன சார் 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னாரு. நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தான் ஜெபிக்கிறோம். அது நான் காலையில் 4 மணிக்கு நான் உட்காந்துனாக்கா என்னால் 2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ண முடியுது. 6 மணி நேரம். இப்போ அந்த ஐயாவுடைய வார்த்தை எனக்கு கேட்கும்போது இன்னும் 2 ஹவர் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா, இன்னும் 2 ஹவர் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு உட்காந்துக்கிறேன். ஏன்னாக்கா என்னால் முடியல, ஆனால் இருந்தாலும் பண்ணணும். ஐயா சொன்ன மாதிரி 24 மணி நேரம் பண்ணனா கூட ஒரு 4 மணி நேரம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணியிருந்தேன். அந்த ஒரு பேசுகிற வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாச்சு. ஊழியத்துக்கு இன்னும் பிரயோஜனமாச்சு. கிராமத்தில் ஊழியத்தில் ரொம்ப எனக்கு பிரயோஜனமான ஒரு சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நாளிலேருந்து 4 மணி நேரம் ஆண்டு எனக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நேரம் போனதே எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆண்டு வார்த்தை கேட்கலான்றதான ஒரு தாகத்தோடவே ஆண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு எப்போவுமே வந்து என்னன்னாக்கா, ஒரு மேல் தோற்றமாக சிலர் வந்து எதோ பேசிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எங்கே வந்து சத்தியம், எங்கே தேவனுடைய வார்த்தை ஆழமாக போதிக்கிறாங்களோ அங்கே என்னையே நான் மறந்துடுவேன். ஆமென். ஆண்டோட வார்த்தை அதிகமாக நான் கேட்க வாஞ்சிப்பேன். எங்கேயுமே எனக்கு நண்பர் இருக்கார், ஊழியக்கார் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு, அவர் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் பைபிள் காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கூட அவர் பிரசங்கிக்கிறது நான் ரொம்ப கேட்பேன். ஆமென். அதே நேரத்தில் நான் என்னை கூப்பிட்டு அவர் யூஸ் பண்ணுவார் சபையில். அப்போது என்னுடைய பிரசங்கத்தை அவர் கேட்ட பிறகு அவர் எனக்கு வந்து நிறைய காரியங்களை வந்து சொல்லுவார். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, சத்தியத்தை வந்து இந்த நாட்களில் பார்க்க முடியறதில்ல நிறைய சபைகளில், நிறைய ஊழியர்கள்கிட்ட. ஆனால் உண்மையாகவே அருமையான தேவ மனுஷன், அருமையான ஊழியர் ஐயாவுக்கு ஆண்டு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுதான் முதலாவது தேவனுடைய வேதத்தை நம்ம தியானிக்கணும். இரவும் பகலும் நம்ம கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும்னு ஆண்டோட வசனம் சொல்லுகிறது. ஸோ வேதத்தை நம்ம அறியும் பொழுது நமக்கு அதில் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஸோ அந்த 1 யோவான் 3:8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை, அந்த வித்து அதுதான் வந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லம் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அப்போ தேவனால் பிறந்தவன் வந்துட்டு பாவம் செய்ய மாட்டான். அப்போ வந்து பிசாசால் உண்டானவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் நம்மளை வந்து ஜெயமுள்ளவர்களாக மாற்ற முடியும் என்பது. ரெண்டாவது வந்து நம்ம ஜெபம். ஸோ ஒரு வார்த்தை அவர் கேட்டாருங்க, அதாவது வந்து பவுல் வந்து அந்த விசுவாசம் இல்லாத வளர்ந்த சபையில் அந்த விசுவாசம் வளர்கிறதுக்காக எத்தனை மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பவுல் வந்து பார்க்கும்போது இரவும் பகலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெபித்தாங்க என்று சொல்லி பவுல் ஜெபிக்க வச்சிருக்கிறது. அப்போது சபை வந்து வளரணும் அல்லது ஊழியம் வளரணும், தேவனுடைய ராஜ்யம் கட்டும் ஒரே ஒரு வழி ஜெபந்தான். இப்போ பவுலும் சீலாவும் சிறையில் அவங்க ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க. எங்கெல்லாம் அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவன் பெரிய காரியங்களை செய்து பார்க்கணும். ஸோ உண்மையாகவே கர்த்தர் மீண்டும் எனக்கு உள்ளத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நிறைய நேரங்கள் ஆண்டு சொல்வார், என் சமூகத்தில் நீ காத்திரு மகனே, நீ ஜெபத்தில் தரித்திருன்னு ஆண்டு சொல்வார். ஆனாலும் கூட சில நேரங்கள் அந்த பலவீனங்கள் நிமித்தமாக, சூழல்கள் நிமித்தமாக நான் சோர்ந்து ஜெபம் அதிகமாக ஜெபிக்கணும்னு வாஞ்சா இருந்தாலும் ஜெபத்தில் குன்றி போயிருக்கிற நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் மீண்டும் இந்த நாளில் கூட ஐயா மூலியமாக என்னோட வார்த்தையின் மூலியமாக ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். ஏன்னாக்கா இரவு நேரங்களில் கூட ஆண்டவர் என்னை எழுப்புவார். ஆண்டவர் எழுப்பி ஆண்டு சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவான்னு கேட்பார் ஆண்டவர். அப்படி வந்து இரவும் பகலும் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஒரு ஸ்கூலில் வந்து
ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க 8 மணி நேரம் அந்த ஸ்கூலில் அவங்க இருந்துட்டு படிச்சுட்டு வராங்க. நம்ம ஏன் ஒரு 8 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி 8 மணி நேரம் ஜெபித்த நாட்கள் உண்டு. இரவு நேரங்களில் விழித்திருந்து ஜெபித்த நாட்கள் உண்டு. ஸோ வந்துட்டு நிறைய காரியங்கள் வந்துட்டு அந்த ஆளுங்களை வந்துட்டு நம்ம இன்னைக்கு புதுதாக கேட்ட மாதிரியே இருக்குது. வேதத்தில் படிச்சிருந்தாலும் அந்த 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 அளவுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னாக்கா, அன்றைக்கி அந்த யாத்ராகத்தில் பார்க்கும்போது எகிப்தில் நடுராத்திரியில் பிதாவாகிய தேவன் வந்தார். நடுராத்திரியில் தான் அவங்களை விடுதலை ஆக்கப்பட்டது. அதே போல் வந்துட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாருங்க, திருடனை போல் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வந்துட்டு விழித்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அந்த நடுராத்திரியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கேட்கும் பொழுது நம்ம அதிகமாக ஜெபத்தில் இருக்கணும், வேத வாசிப்பில் இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும் அப்படின்றதான ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி மீண்டுமாய் கர்த்தர் என்னை ஆண்டவர் பலப்படுத்தினதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான ஐயாக்காகவும் அருமையான ஊழியர் அன்னதர் ஐயாவுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கரலை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுறேன். ஸ்தோத்திரம். இந்த நாளில் அருமையான ஐயா அவர்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது அவங்களுடைய அனுபவம், ஜெபம், அந்த ஜெபத்தை குறித்தே சொன்னாங்க. நிறைய காரியங்களை சொன்னாங்க. ஜெபமும் வேத வசனமும் அவங்க போதிக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறாங்க. இங்கே அவங்க பிரசங்கிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய உணர்வு அடைந்தேன் என்று சொல்ல முடியும். இனி வருகின்ற காலங்களில் அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும் என்றதான நல்ல உணர்வை அருமையான ஐயா அவர்களுடைய பிரசங்கத்தின் வாயிலாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நான் பார்த்தேன். நான் எப்பவுமே பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு வரும்போது பல வருஷத்துக்கு முன்பாக பென்னு நோட்டு எல்லாம் எடுத்துன்னு தான் வருவேன். சில காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு போகும்போது அங்கே நடக்கிற அந்த பிரசங்கத்தெல்லாம் பார்த்துட்டு புக்கு விட்டு வந்துடுவேன். இப்போ கூட அப்படி தான் வந்தேன். வெறும் பைபிளோடு வந்தேன். ஏன்னா பெண்ணு கூட போயிட்டுன்னு வரல. ஏன்னா சில கேட்ட விஷயமே இருந்ததுனால. ஆனால் ஐயா அவங்க ஒரு வசனத்தை ஆரம்பித்தாருங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தவர் பிரயோஜனமான காரியம் என்று சொன்னார். வேதத்தில் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும்போது வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன், அதாவது நம்ம தான் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரி செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்திற்காகவும் கடிந்து கொள்வதற்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் நீதியை படிப்பிப்பதற்காக பிரயோஜனப்படுகிறது. அப்போ வேத வசனம் பிரயோஜனம் உள்ளதை ஐயா மூலமாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆனால் வேதம் என்பது நம்ம நிறைய சமயத்தில் ஏதோ உபயோகப்படுத்திக்கிறோம், ஆனால் அது பிரயோஜனமானது என்று அவர் பல வசனத்தை சொன்னார். எனக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. நான் பெண்ணை இல்லை, எழுதுறதுக்கு ஒன்றுமே வழி இல்லாத போயிடுச்சு இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நல்ல வார்த்தைகளை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சபை என்பது அந்த சபைக்குள்ள ஆத்துமா பெருக வேண்டுமானால் அந்த சபையை அனல் மூட்ட வேண்டும் என்று சொல்லி கோழியை பற்றி சொன்னார். கோழி எப்படி முட்டையை அடை காத்துக்கிறதோ அந்த முட்டையுடைய அந்த அந்த சூடுனால தான் கோழி என்னாவது குஞ்சு பெருக்குது அப்படின்னு சொன்னது போல் ஒரு சபையானது அனல் மூட்ட வேண்டும், சபையை சரியான வகையில் நடத்த வேண்டும் என்று சொன்ன காரியம் எனக்கு பிடிச்சது. அதை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை சொல்லி ஐயாவுக்கும் மற்றும் நம்ம ஐயா பாஸ்டர் அண்ணாதுரை அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த கூட்டத்துக்கு வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷம், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொல்லி நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாள்மாய் கூட ஐயாங்க போதித்த போது நான் கற்றுக்கொண்டது முதலாவது என்னன்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது, அதாவது வேதம் தியானம், அதாவது வேதம் தியானம் ஜபம், இது மூணுத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு நான் கற்றுக்கொண்டேன். அடுத்து நான் பார்க்கும்பொழுது, அதாவது உடலை ஒடுக்கி நாம் ஜபிக்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஆபிரகாம், அதாவது ஆண்டோடு கூட இருக்கும் பொழுது 25 ஆண்டு காலமாக காத்திருந்த நேரத்தில் இந்த 25, அதாவது ஆபிரகாம் வந்தப்பவே
ஆபிரகாம் ஆண்டுகிட்ட வந்ததுமே ஆண்டரால குழந்தை கொடுத்துருக்க முடியும். ஆனாலும் 25 வருஷமாக காத்திருந்த காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது ஆபிரகாமுடைய அந்த சூழ்நிலை, அந்த அதாவது குணசரி, அவருடைய கேரக்டர், அவருடைய நடத்துதல், அவருடைய விசுவாசம், அவர் ஆண்டருக்காக உண்மையாக இருந்ததை பார்த்து கொடுத்தாது. நான் புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்ல, அதாவது ஒரு போதகன், அதாவது அந்த போதகனுக்கு கீழே இருக்கிறதான அந்த மந்தை எப்படி அதாவது மேற்பனுடைய பேச்சு எப்படி கேட்கணும்னு சொல்லி அருமையாக போதகர் சொன்னார். அதை நான் கற்றுக்கொண்டேன். அதாவது ஒரு ஆடு வெளியே போகுதுன்னா மேற்பனுக்கு சொல்லிட்டு வெளியே போகணும். அது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அதை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, அதாவது இன்னொரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, அதாவது லாசரும் ஐஸ்வர்யானும் அந்த இடத்துல வாழுகிற பொழுது 2 பேரில் யார் உண்மையாக வாழ்ந்தாங்க, அந்த வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அது சொல்லிக் கொடுக்க கர்த்தர் எனக்கு ஐயா மூலியமாக எனக்கு உதவி செய்தார். அது மட்டுமல்ல, கடைசியாக அதாவது நம்ம உடலை ஒடுக்கி நம்ம ஜெபிக்கிற வேளையில் தேவனுக்காக நம்ம எப்படி உழைக்கிறோம், தேவனுக்காக நம்ம எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம், தேவனுக்காக நம்ம எப்படி வாழ்கிறோம், அதை பார்த்து தேவன் நம்ம நிச்சயமாக அவர் நம்ம பலப்படுத்த, அவரை நம்ம கரம் பிடிச்சு நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி தெரிந்து கொண்டேன். இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் இன்றைக்கு உதவி செய்தார். இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்த போதகருக்கும் அருமையான அனதரையாவுக்கும் அருமையான தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கதைதாமே ஆசீர்வதிப்பாராக. எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரோ அது உங்கள் மூலிமா அவங்களுக்கு நல்லது ஆகட்டும்ன்றதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா சார் சொன்னார், அவர் ரத்தம் சேர்ந்து வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி தண்ணி போயிட்டு வந்தது இருக்கு. குஷ்டரோகி இங்கே வந்து ஏற்றி வந்தாங்க, எழுந்து வந்தால் வந்து நீஞ்சல் அடிச்சுட்டு வராங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணுன்னா அவர் மாதிரி நீங்களும் ஒருத்தரும் பாஸ்டர் ஆகிட்டு நல்ல மாதிரி நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கின்னு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். மத்திய 5:44 எத்தனையோ வாட்டி நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை நிறைய வசனங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 விதமான ஆவி ரொம்ப முக்கியம். அதை நாம் என்ன பண்ணணும், நாம் துரத்தணும், இல்லைன்னா அதை நம்மளே துரத்தணும். அதனால் அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு புரிஞ்சுது. அந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு அந்த காரியத்தை நான் புரிஞ்சுக்கினேன். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு பைபிள் டீச் மாதிரி நான் கற்றுக்கொண்டேன். ஆடுகளுக்கு எப்படி மேய்க்கணும், எப்படியெல்லாம் அவங்களுக்கு போதனை கொடுத்தாக்கா இன்னும் நிறைய நம்மக்கிட்ட ஆத்மா வரும், நம்முடைய அன்பு எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு நல்லா నీట్గా சொன்னாங்க. అయ్యా థ్యాంక్స్ అయ్యా, థ్యాంక్ యూ వెరీ మచ్. ఈ సమయంలో మరి అయ్యగారు ద్వారా నేను ఏం నేర్చుకున్నానంటే, మరి ప్రార్థన చేసేది, ప్రార్థన గురించి చాలా నాకు ఇంట్రెస్ట్. అంటే ప్రార్థన క్రమం లేకుండా నేను 4 గంటలకు 3 గంటలకు ఉదయకాల సమయంలో 4 గంటలకు 3 గంటలకు లేచి ప్రార్థన చేసే దాంట్లో ఫలితమే లేదు. ఇప్పుడు ఈరోజు మరి అయ్యగారు ఏం చెప్పినారంటే, మరి 5వ మరి వచనంలో చూసినట్లయితే, మీరు సిద్ధపాటు కలిగి జామకారుడు ఎప్పుడంటే 11 నుంచి 2 గంటల వరకు సిద్ధపాటు కలిగి నువ్వు ఎప్పుడైతే నువ్వు ప్రార్థన చేస్తావో అక్కడ ఉన్నటువంటి సాతాను శక్తులు, బంధకాలు అన్నీ విడిపింపబడతాయనేసి ఎంతో మెలకుగా నాకు ఈరోజు అట్నే అచ్చుగుద్దినట్టు చెప్పినాడు. కాబట్టి నేను అలాంటి క్రమం లేకుండా ప్రార్థన చేసి అక్కడ ఉన్నటువంటి విశ్వాసులు కూడా మరి ఈరోజు ఒక మాట, రేపు ఒక మాట, వాళ్ళలో క్రియ లేదనమాట. కాబట్టి మనం చేసే ప్రార్థన మరి మన యొక్క ఏ విధంగా ఉండాలంటే 11 గంటల నుంచి కరెక్ట్గా మరి 2 గంటల వరకు ఎప్పుడైతే మనం ఫాలో చేసి మనం ప్రార్థన చేస్తామో దాన్నే దేవుడు ఆలకించి అక్కడ ఉన్నటువంటి సాతాను బంధకాలన్నీ దేవుడు విడిపించబోతున్నాడు. కాబట్టి ఈ మాటలో దేవుడు ఆశీర్వదించిన కాక మనమందరం ఏం చేయాలంటే దీన్ని ఫాలో చేయాలి. అంతేగాని ఈరోజు చెప్పుండరు వద్ద దైవ సేవకుల నుంచి ఈ సేవలు విని ఆ సేవలు వదిలేసిపోతే దీంట్లో ప్రయోజనం లేదు. కాబట్టి నేనేం చేసినంటే, మరి ఉదయకాల సమయంలో నాకు కరెక్ట్గా 3 గంటలకు వస్తుంది, 2 గంటలకు వస్తుంది, 4 గంటలకు వస్తుంది, అంతే. దీంట్లో కరెక్ట్గా నేను ప్రార్థనలో కనిపెడతా ఉన్నాను, కానీ దాంట్లో ప్రయోజనమే లేదు. కాబట్టి అయ్యగారు చెప్పిన విధానంగా మనం ఏం చేయాలంటే, ఒక జాముకారుడు అంటే ఒక కావలివాడు ఎలా ఉండాలంటే, జాగ్రత్తగా ఎప్పుడైతే మనం ఉంటామో అక్కడ ఉన్నటువంటి మనము శత్రువులను మనము జయించడానికి మనకు మరి దేవుడు మన పచ్చాన ఉంటాడనమాట. హల్లెలూయా. ఈ మాటలు దేవుడు దీవించును గాక. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, விழித்திருந்து ஜெபிக்க வேணும், தூங்கி போயால் சாத்தான் அதுக்கு மோசமான நிலைகளை கொண்டு வந்து நம்மளை நிற்க வச்சிருவான்னு சொல்லியிருக்கிறாரு.
எச்சரிக்கையாக இருந்து ஜெபிச்சால் நிச்சயமாய் தேவன் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறார். வார்த்தை முகாந்திரம் தேவன் தாசன் முகாந்திரமாக பேசிய வார்த்தைகள் எனக்கு அதிகமாய் சந்தோஷமாய் காணப்பட்டது. உள்ளத்திலே வசனங்களை கிரியை செய்திருக்குது. நிச்சயமாய் വന്നിരിക്കുന്ന ഒരുവരെയും ദൈവം വസന മുഖാന്തരം ക്രിയ ചെയ്തിരിക്കും. ഞാൻ നമ്പുറവും ഞാൻ വിശ്വസിக்கிறேன். കാരണം എന്താണെന്ന് சொன்னால் വാർത്തയിനാലെ ഒരു മനുഷ്യൻ ജപത്തിലെ അധികമായി അടിപ്പണരായി ഇരിക്കുമ്പോൾ അവൻ്റെ വാഴ്ക്കയിൽ നിശ്ചയമായി ജയത്തെ பார்க்க முடியுമെന്ന് வசன முகாந்திரம் தேவன்தாசன் பேசியிருக்கிறார். അതിൻ്റെ வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டுங்க ஐயாக்காக. ஐயா நான் படிச்சுட்டு இருக்கிறது கன்னடா கருத்தரிக்கிறப்பே சோத்ரா ஐயா சொல்லும்போது இன்றைக்கி 4% ನನಗೆ ஒரு ஆவியானவர் தொட்டிட்டார். ಒಂದು ಅದೇ ஜபம், 2 சத்தியா, 3வது ஸ்துதி, அப்புறமா ரத்தம். அது 4 என் வாழ்க்கையில் இருக்கணும். அப்புறமா விழித்திருந்து ஜபிக்கணும். விஸ்வாசம் கடைசி மட்டும் அது காத்துட்டு சத்தியமாக சபைக்கு போதிக்கணும் மெயின். ಮತ್ತು ಆತ್ಮಗಳೇ பாதுகாக்கணும். மெய்ப்பன் கடமை என்ன ಅಂದರೆ விழித்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். அதுதான் நான் கற்றுக்கொண்டேன் ஐயா. உன்ன ஒரு பிரசங்கத்தில் கர்த்தருக்கு ஆவியானவர் என்னங்க இடப்பட்டுட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பு எப்படி பிறக்கும் என்பதை இதை அருமையாக ஐயா போதித்திருக்கிறார். அன்பு எப்படி பிறக்கும் என்பது அது மாத்திரமல்ல, யோபுவின் புஸ்தகத்தில் அவரோட பழகுங்க சகல நன்மைகள் வரும். அதே சமயத்தில் தேவனை இரவில் இயேசு சுவாமி தேடி இருந்தாருங்க. சிம்சோன் இரவில், அதாவது நடுராத்திரியில் அந்த அரண்மனையினுடைய அந்த வாசல்களை தூக்கி எடுத்துக்கொண்டு மலை உச்சிக்கு நடந்து போனாருங்க. இரவில் தான் நடந்தது. இப்படி ஒரு நிறைய சத்தியங்களோட கற்பனையை பற்றி கற்றுக்கொண்டேன். கற்பனை கற்றுக்கொள்வது, கட்டளை, அது கட்டளை வந்து கீழ்ப்படுகிறது. மனைவிகளே உங்கள் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறது போல் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அருமையாக ஐயா சொன்னார். கட்டளை கற்பனை கற்றுக்கொள்வதாகும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு நேரம் இல்லாதனால கர்த்தர் இந்த கற்றுக்கொண்டதுக்காக ஐயா வந்து இது போல் சொன்னதுக்காக அதே ஐயா ఆశీర్వదించ வேண்டும். சொன்னதுக்காக நன்றி. ఆమేన్. ప్రేయర్ గురించి చెప్పారు. అవును, సేవకులు బాగా ప్రార్థన చేయాలా, దైవ సేవకులు రాత్రి వేళలో దేవుని సన్నిధిలో ఉండాలా, అది కూడా బైబిల్ వర్సెస్ ఉన్నాయి. సంసోన్ గురించి కూడా మిడ్ నైట్లో ఆయన సిటీ గేట్స్ని కూడా తీసుకుని వెళ్ళిపోయినాడు, అంత బలం వచ్చింది. కాబట్టి మనం చూస్తాము అపోస్తల కార్యంలో రాత్రి వేళ వాళ్ళు జపం చేసినారు, పాటలు పాడినారు, అద్భుతాలు జరిగినాయి. సో మనం కూడా ప్రార్థన చేయాలా, అద్భుతాలు జరుగుతాయి. సో సేవకుడు అన్నవాడు రాత్రి ఎంత ప్రార్థన చేస్తే అంత బలము మనిషికి అన్ని విధాలుగా డెవలప్ అవుతుంది, సేవ విస్తరిస్తుంది. ప్రార్థన తగ్గితే సమస్యలు ఎక్కువ పెరిగిపోతాయి. సో మన బంధకాలు తెగాలంటే బైబుల్ బాగా చదవాలా, ధ్యానించాలా. ఆ వాక్యాలు మనం దేవుడు సత్యాలు బయలుపరుస్తాడు, ఆ సత్యాలు మనం మిగతా వాళ్ళు చెప్పాలా. ఎందుకంటే బైబుల్ సత్యాలే మనిషిని విడుదల చేస్తుంది, సత్యమే మిమ్మల్ని విడుదల చేయను. ట్రూత్ విల్ సెట్ యూ ఫ్రీ, అంతే. కాబట్టి మనం సత్యం తెలుసుకోవాలి. బైబిల్లో చాలా సత్యాలు ఉన్నాయి. నాకు కొన్ని దేవుడు సత్యాలు బయలుపరిచినాడు. ఆ విధంగా దేవుడు నా బంధకాలను తెంచుతూ వచ్చాడు. నేను చాలా బంధకాల్లో బైబిల్ సత్యాలు లేకుండా, దేవుని అరివి అంటారు కదా, అలా జ్ఞానం లేకుండా చాలా బాధపడ్డాను. దేవుడే నాకు అరివి ఇస్తూ, దేవుని జ్ఞానం ఇస్తూ, ఆ దేవుడు స్వతంత్రుడిగా ఒక్కొక్క బంధకాన్ని నుంచి విడిపిస్తూ ఇప్పటి వరకు నడిపిస్తున్నాడు. కాబట్టి మీరు కూడా దేవుని జ్ఞానంలో పెరగండి, సత్యాలు తెలుసుకోండి, ధ్యానించండి, దివారాత్రాలు ధ్యానించండి. దేవుడు సత్యాలు బయలుపరుస్తాడు, అవి మీ సంఘస్థులకి తెలియపరచండి. ఎన్నో అద్భుతాలు జరుగుతాయి, ఎన్నో మిరాకిల్స్, ఎన్నో మహత్కార్యాలు జరుగుతాయి. మనం ఇచ్చేవాళ్ళుగా తయారవుతాం. సత్యాలు ఇచ్చేవాళ్ళు, డబ్బు ఇచ్చేవాళ్ళం, మన ద్వారా మిరాకిల్స్ చాలా జరుగుతాయి. కాబట్టి మీరు ఎంతగా బైబిల్ చదివి ఎంతగా ధ్యానిస్తే మీ లైఫ్లో అన్ని అద్భుతాలు జరుగుతాయి. అంతగా మీరు ఫైనాన్షియల్గా, స్పిరిచువల్గా, లోకానుసారంగా మంచి పేరు, ప్రఖ్యాతులు, డబ్బు విషయంలో కూడా దేవుడు వాడుకుంటాడు. చాలా బ్లెస్సింగ్స్ కలుగుతాయి. ఈరోజు చాలా విషయాలు తెలుసుకున్నాను. అదే నాకు దేవుడు కొన్ని సత్యాలు బయలుపరిచినాడు. దానివల్ల
దేవుడు చాలా విడుదల కలిగజేసినాడు. దేవునికి మహిమ కలుగుగా. ఈ సాక్ష్యాన్ని దేవుని దీవించుగాక. கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. அது ஜெபமும் சத்தியமும் துதியும் அப்புறம் இயேசுவின் ரத்தம். ஆபிரகாம் எப்படி கிரியையினால் அவர் விசுவாசத்தினால ஸ்நேகிதனாக மாறினார். அந்த வார்த்தை உண்மையானது ஊழியக்காரருக்கு. அப்புறம் நம்ம ஊழியத்தில் அப்படி செய்யும் போதோ திரளான ஆத்மாக்களை கோடி கோடி ஆத்மாக்களை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வசனம் உண்மையானது, அது மாறாது. కరతట్టుగా అయ్యావా. ఈరోజు మేము దేవుడు నాతో స్పష్టంగా మాట్లాడినాడు. అయ్యగారి దగ్గర ఆ సత్యాలు అమ్మగారి దగ్గర నేను వేడ్చినాను, కన్నీళ్ళు వదిలి వేడ్చినాను. కానీ అయ్యగారు చెప్పిన సాక్ష్యము ఎంతో ఇదిగా ఉండాలి. 20 బిడ్డలు చనిపోతే, నా భార్య చనిపోతేనే నేను కన్నీళ్ళతో వేడ్చి ఒక 3 నెలలు ఇదైనారు. 20 బిడ్డలు చనిపోతే ఎంత బాధ, ఎంత ఇది అని చెప్పి ఏడ్చినాను. ఇప్పుడు పోయి ఆ రూమ్లో పోయి కాసేపు ఏడ్చుకొని వచ్చాను. ఎప్పుడు మన యొక్క పిల్లర్షిప్ ఇక్కడ నడవాలని ఎప్పుడు మేము ప్రార్థిస్తాము. ఎంతో బాగా ఉండింది, మాకు ఉపయోగకరంగా ఉండింది అని దేవుడు ఈ సాక్ష్యం ఆశీర్వదించునుగాక. என் நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். எனக்கு ரொம்ப டச்சாப்பில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பலி கொடுத்தார் சொல்லி நிறைய முறை நம்ம அதை பார்த்துருக்குறோம். அருமையான சுந்தர் சொன்னது போல தான் எதற்காக அந்த பலியை கொடுத்தார் சொல்லி இன்றைக்கி உண்மையாகவே ஐயா மூலியமாக ரொம்ப ஆழமாக அதை கற்றுக்கணும். ஏன் பலி கொடுத்தார் சொல்லி பார்த்தோம். உண்மையாகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. யோவாசனகன் எப்படி பிறந்தார், ஈசாக்கு எப்படி பிறந்தார் சொல்லி இயேசுக்கு அடையாளமாக உண்மையாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்படி நாமும் மகிமைப்படுவதாக. தேவ வசனம், திருவசனம், ஸோ நீதியாகிய ஆரோக்கியமான வசனம், சத்திய வசனம், இது எல்லாவற்றையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சியை நோக்கித்தான். ஸோ இப்படி ஆண்டவரே வசனத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஒரே வசனம்தான், அதை பிரித்து பகுத்து எழுதி வச்சிருக்கிறாரு. நாமெல்லாம் வளருவதற்காக, வளர்ச்சி பெறுவதற்காக. ஸோ அதே போல் நாமும் தொடர்ந்து அநேக பயிற்சிகளை பெற்று அவர் பாதத்தில் உட்கார்ந்து, ஸோ எவ்வளோக்கு வேதத்தை படிக்கிறோமோ, தேடுறோமோ, தியானிக்கிறோமோ, ஆராய்ச்சி பண்ணுறோமோ, நிறைய இந்த மாதிரி வேதாகம ஸ்டடீஸில், பைபிள் ஸ்டடீஸில் கற்றுக்கிறோமோ, நிறைய பயிற்சி எடுக்கிறோமோ, நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிறோமோ, அவ்வளவும் நம்முடைய வளர்ச்சியை காட்டலாம். ஆமென். பயிற்சி 100க்கு 100 இருந்தால் வளர்ச்சி 100க்கு 100. புரிஞ்சுச்சிங்களா? பயிற்சி 60 இருந்தால் வளர்ச்சி 60, பயிற்சி 30 இருந்தால் வளர்ச்சியும் 30. புரிஞ்சுச்சிங்களா? பயிற்சி 100க்கு 100 இருந்தால் வளர்ச்சியும் நிச்சயமாய் 100ஆக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான கிளாஸுகளை நிறைய உட்கார்ந்து நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தில் பரிசுத்தவான்கள் வந்து சொல்லும்போது நிச்சயம் நாம் அதை உறிஞ்சு கொள்ளலாம். அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் வேத ஆராய்ச்சியில் நான் கற்றுக்கொண்ட காரியம், குடும்பத்தில் வந்து நம்ம ரட்சிக்கப்படணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட சாட்சி இருக்கும்போது தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். இரண்டாவது ஒரு காரியமாக இந்த ரட்சிக்கப்படுதல், அதாவது இந்த ரட்சிப்பு நிறைவேறணும்னு சொல்லி ஐயா மூலயமா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். அதே போல் சத்தியம்னு சொன்னால் உள்ளதை உள்ளபடி பேசுகிறது தான் வந்து சத்தியம்னு சொல்லி இன்று நாளில் கற்றுக்கொண்டேன். ஏன்னா வார்த்தை இப்படி சொல்லுதுன்னு சொல்லி நமக்கு ஏற்றா போல் அநேக காரியங்களை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சத்தியம் உள்ளதை உள்ளபடி பேசினா தான் அது சத்தியம்னு சொல்லி இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இன்றைக்கி முதலாவது நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமரணும். அமர்ந்தால் தான் வெளிப்பாடு கிடைக்கும். அமர்ந்து அவர் என்னென்ன கொடுத்துருக்கோ அதெல்லாம் நம்ம தேடி வாசிக்கணும், ஆராயணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். அப்படிலாம் போனால் தான் நம்ம வந்து ஆவிக்குரிய இதில் வளர முடியும், அதனுடைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தைங்கன்னா பால் குடிச்சிக்கிறோம், அதன் பிறகு என்ன பண்ணுறோம், நல்லா அது வயிற்றுக்குள்ளே நல்லா சாப்பிடக்கூடிய ஆகாரம் நம்மளுக்கு தேவைன்னா அதுக்குள்ளே ஆவிக்குரிய வார்த்தை நல்லா பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நம்மளை தேடி அதுக்குள்ளே நம்ம அது ஜீர்ணிக்கிற அளவுக்கு நம்ம அதை தேடி கற்றுக்கணும். அதுபோல் இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய வார்த்தை எடுத்த பிறகு நிறைய ஐயா மூலிமா கொஞ்சம் கற்றுக்கணும். நிறைய
இந்த முதல்ல வந்து எனக்கு இந்த சொன்ன மாதிரி ஈசாக்கை பற்றி இப்போ தெரிஞ்சதுதான். ஈசாக்கை பற்றி தெரிஞ்சு யோவாஸ்தானம் பற்றி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. நான் இவ்வளோ நாளாக வாக்குத்தத்தன் மூலிமா எதுக்கு பலி கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஐயா கிட்ட வந்த பிறகு நான் தெரிஞ்சுக்கினேன். அதுவும் இல்லாமல் இன்னும் அநேக வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அந்த வாஞ்சை இருந்தால் தான் நம்ம இந்த ஊழியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தர் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்க உதவி செய்தார். அதுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். ஒரு 3 காரியங்களே, முக்கியமான காரியங்களே இந்த நாளிலே நான் கற்றுக்கொண்டேன். வசன ஆராய்ச்சி. 2வது வந்து சரீரம் நம்மளை ஆளக்கூடாது. ஏன்னா நாம் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி சரீரம் தான் நம்மளுடைய பேச்சை கேட்கணும். சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அந்த காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. 3வது காரியம் வந்து இயேசு வந்து வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு மன்றாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தான் தெரிஞ்சுது. ஆனால் இந்த நாளிலே அவர் முற்றிலுமாய் நம்மளை பூரணப்படுத்துறதுக்காக தான் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சு. அது ஒரு கேள்வியாக இருந்துச்சு எதற்காகன்னு சொல்லி. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் அந்த கேள்விக்கு நல்ல ஒரு விடையை, ஏன்னா நாம் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதற்காக தான் அவர் முற்றிலுமாக அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு மன்றாடி இருக்கிறான்னு சொல்லி இந்த 3 காரியங்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்தில் வசன ஆராய்ச்சியில் தெய்வன் என்னோடு இடைப்பட்டிருக்கிறார். அதே போல் ஐயா அவர்கள் எடுக்கும் பொழுது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அதிகமாக அதை சொல்லி கொண்டே இருந்தால், இன்றைய தினத்தில் அகரம் பகுதியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதும் அதுதான். உண்மையாக ஆவியானவர் ஒருவரே பிரயாசப்படுங்க, முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி 2 காரியத்தை அந்த இடத்துல நான் எடுத்தேன். இந்த இடத்துல ஆவியானவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லி கொடுத்தாரு. பிரயாசப்படத்து முயற்சி மட்டும் இல்லை, அதற்கென்று பயிற்சியை அதிகப்படுத்தணும்னு சொல்லி இன்னும் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருக்கணும். 10 வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்துக்கு வந்து, இதோட 10வது வருஷம் வந்துருச்சு. இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கணும். நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லை. புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஆவியானவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கணும். அதுக்கு ரொம்ப அவசியமானது பயிற்சி. இன்னும் நம்ம இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு தூண்டுதலை ஆவியானவர் கொடுத்தார். அதே போல் வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னால் யார் துணை ரொம்ப முக்கியம்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஊழியக்காரர் அதிகமாக சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானவர் துணை இருந்தால் தான் வேதத்தின் ஆழங்களை பார்க்க முடியும்னு சொல்லி நான் அதிகமாக ஜெபிக்கிறதே அதுதான். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காட்டுங்கப்பா, என் கண்களை திறங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உண்மையாக துணை செய்கிறாரு. இன்னும் அதை ஆழங்களை அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஆவியானவர் துணை இருந்தால் மாத்திரம்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த நாளில் ஐயா மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எனக்கு ஒரு பிரயோஜனமான வார்த்தை, கர்த்தருக்குள் வந்து எப்போம்போது நம்ம வந்து 10ஆம் வகுப்பு படித்த பிள்ளை வந்து அது மேலே கொண்டும் பயிற்சி எடுக்க மேலே மேலே வளர்றதுக்கு உண்டான அறிகுறி, அந்த வளர்ச்சிக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் பெருக போகும். அதையே நம்ம மங்கி போய் நம்ம எதையும் தேடாமல் இருந்தால் நம்ம அந்த 10ஆம் வகுப்பில் வந்து 1ஆம் வகுப்புலே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நம்ம 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பாங்க, ஆனால் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா 1ஆம் வகுப்பு இருப்பாங்க. ஒரு பிரயோஜனமான வார்த்தை தான். உண்மையிலே இந்த நாள் நம்ம ஆராதிக்கிறதுல, தேவனை துதிக்கிறதுல, வசனம் வாசிக்கிறதுல எல்லாத்துலேயும் நம்ம மஸ்ட்டு அவர்கிட்ட காண்டி அவர் போய் ஒரு நல்ல இடத்துல நம்ம உயரத்தில் வச்சுருப்பார். அங்கே நம்ம திரும்ப அவர்கிட்ட உறவாடும் போது நம்ம மேலே கொண்டு நம்ம அவர் இடத்துல நம்ம காத்திருக்கும் போது, ஜெபத்தில் இருக்கும் போது, அவரோட வசனங்களுக்கு நம்ம தரித்து நிற்கும் போது நம்ம மேலே கொண்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம அதை குறைவாக இருக்கும் போது திருப்பி நம்ம 1ஆம் வகுப்புலே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு காண செய்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே இந்த நாளிலே அந்த வார்த்தை ஒரு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருக்கு கூடான கூட நன்றி சார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தெய்வம் உள்ளான மனுஷனுக்கு ஆகாரமாய் மன்னாவை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்ன, வசனத்தை ஆராய்ச்சி செய்வது எப்படி என்று சொல்லி ரொம்ப புரோச்சனமாக இருந்தது. நான் ஒரு வசனத்தை படிச்சுட்டு என்னுடைய மெத்தேடுகள் அப்போ நான் அப்படியே படிச்சுட்டு அப்படி விட்டுற மாட்டேன். அதை நிறைய ஆராய்ச்சி செய்வது உண்டு. இப்படி தான் வந்துன்னு இருக்கிறேன். இந்த நாளிலே மைய குறியீட்டு வார்த்தை என்ன என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். மைய ஆழ்த்துவம் என்னவென்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தில் உள்ள மைய பொருள் என்னவென்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த 3 அது அடுத்தது பார்த்தீங்கன்னா மைய ஜபம். இந்த 4 மெத்தேடு போய் நம்ம வசனத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதில் சந்தேகமில்லை.
புதுசாக என்ன இன்றைக்கி கற்றுக் கொடுத்தோன்னு நினச்சேன்னா, அந்த நாளிலே இயேசுவாகிய தெய்வம் எப்படி பிறந்தார் என்று சொல்லி புதுசாக இருந்தது. அதே போல் ஈசாக்கு எப்படி பிறந்தார் என்பதும் ஒரு புரோச்சனமாக இருந்தது. யோவான் ஸ்தானகன் எப்படி பிறந்தார் என்பதை இன்றைய நாளிலே எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பிரதான ஒரு வார்த்தை இருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலே நாம் நடமாடும் வேதத்தில் 7 படிகளை பார்த்தோம். இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சீசனுக்கு 7 படிகள் நிலைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் மிக குறிப்பாக 3வது காரியம் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி, அவர் உன்னை அழைச்சிருக்கிறார்னா உன்னை அவர் நடத்துவார், போஷிப்பார். ஏன்னா நாம் அவரை நம்பி வந்துட்டோம். அதற்காக ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம்னு சொல்லி ஐயா மூலிமா பேசியிருக்கிறாரு. ஏன்னா நிறைய நேரத்தில் திருமணம் ஆன புதுசில் டெய்ஸி அடிக்கடி கேட்பாங்க, நான் வேலைக்கு போட்டான்னு. நானும் போவேணான்னு தான் சொல்லுவேன். ஒருவேளை அவங்கள நான் வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க வேலையில் நான் உட்காந்து சாப்பிட்டேன்னா, அப்போ நான் ஊழியத்துக்கு வந்ததில் பைபிள் எடுத்ததில் ஒரு புரோஜனமே இல்லை. என்னை கேட்பார், அவ்வளோதான். அவங்க வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அந்த வேலையில் சாப்பாடு செஞ்சு அல்லது அதில் சாப்பிட்டு ஊழியத்தை அதை செஞ்சுக்கினது அது ஒரு பெரிய விஷயமானா, அப்போ எதுக்கு கலப்பை மேலே கையை வச்சு பைபிளை தூக்கி ஊழியத்துக்கு வந்தோம்? ஏன்னா அப்போத்துலேருந்து உணர்த்திக்கினே இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறது அதான். ஒரு சில வருஷமாக அவங்க கேட்குறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கினாங்க, முதல் ஊழியமே குடும்பம்தான். கணவருக்கு பணிவிட வேலைகளை செய்து ஊழியத்தை பார்த்துக்கின்னு, பிள்ளைங்களை பார்த்துக்கின்னு, சபையை பார்த்துக்கின்னு, ஜனங்களை பார்த்து ஜபத்தில் இருந்துக்கின்னு. ஸோ இதுதான் முதல் ஊழியமே மனைவிமார்களுக்கு. ஸோ அவர் அழைச்சிருக்கிறாரு, ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஸோ இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சபிளாக இருந்துச்சு. என்றைக்காக இருந்தாலும் அவரை நம்பிட்டோம். படியாளர் குருவர் அவர் தான், சாப்பாடு கொடுக்குறவர் அவர் தான், ட்ரெஸ்ஸு கொடுக்குறவர் அவர் தான், கஷ்டங்கள் கடன்களை மாற்றுறது அவர் தான். அவர் மாற்றிக்காரு, அவர் மேலே பாரத்தை போட்டு போகணும்னு சொல்லி அந்த வைராக்கியம் விசுவாசத்தை நம்பிக்கையை விடலை. ஸோ இனியும் விடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஐயா மூலமாக பேசியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. நாங்கள் மாற்றினீங்களா? எப்பயோ மாற்றிட்டாங்க. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சீஷர்களுடைய தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா 7 காரியங்களை தெய்வம் ஊழியக்காரர் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறாரு. அதில் ஐயா அவர் சொன்ன காரியம் திடீர்னு கொஞ்சம் எதனா ஒரு சத்தம் வந்தாலும் சிந்தனைகள் செதறும். நான் அந்த மாதிரி செதறும் போது ப்ரேயரே ஸ்டாப் பண்ணிவிடுவேன், நிறுத்திடுவேன். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா நிறுத்திடுவேன். நெக்ஸ்ட் அந்த சைட் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளுடைய வேலை என்ன, அதில் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரேயர்லேயும் சரி பைபிள் படிக்கும் போதும் சரி அதில் மாத்திரம் சிந்தனையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் ஐயா மூலமாக பேசினார். 2வது ஒரு விஷயம் என்னென்னா, மனைவிகள் எல்லாமே தன்னுடைய கணவர்கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு, உண்மையாகவே நான் அதை செய்கிறேன். அது என்னோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. முதல் தெய்வத்துக்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், 2வது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலைன்னா என் மண்டையே வச்சிரும். அப்படிதான் இருப்பேன். ஆண்டவர் அவருக்கு இன்னொரு பாரத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வேளையில் கூட எங்களால் இந்த 2வது செக்ஷனில் முதல் காரியம் செபிக்கும் பொழுது 10 மணிக்கு மேலே தான் நான் செபிப்பேன். அப்போ சின்ன சின்ன சலசலப்பு வரும். அது வீட்டில் டக்குன்னு நம்மளுக்கு சிந்தையை மாற்றும். அப்போ ஜெபிக்கிற ஜெபம் என்னாச்சுன்னா அப்படியே கண்ணை திறந்து அந்த அபிஷேகத்தை இழந்து நிறைய டைம் இங்கே இருக்கிறவங்க கூட அதை உணர்ந்திருப்பீங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயத்தினால ஐயா மூலமாய் நான் அதை திரும்பவும் ஆண்டவர் என்னை கட்டி புதுப்பிக்கிறார். நான் ஜெபித்தேன் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்குமே ஜெபிப்பேன். அந்த சலசலப்பினால் கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்ப்பேன். ஆனால் போன வாரத்தில் இருந்து நான் ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன், முழங்கால் நான் 11 மணிக்கு போட்டேன்னா 1 மணிக்கு தான் என் முழங்காலை நான் எடுப்பேன். எந்த சலசலப்புமே வராது. ஏன்னா அவருடைய நாமத்தினால நான் கட்டின அதே வசனத்தை தாசரை கொண்டு எனக்கு நினைவுபடுத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் உன் வேலையிலே உண்மையாக இருந்தால் கர்த்தர் மகிமைப்படுத்துவார்னு சொன்னார். நம்ம ஊழியம்தான், நம்ம எஜமான் அவர், நம்ம அவர் கீழே ஊழியம் செய்கிறோம். இந்த ஊழியத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் வருகிற காலத்திலே பிறர் கண்கள் பார்த்து மெச்சுக்குவனமாக இல்லை, நம்ம கண்கள் பார்த்து மெச்சுக்குவனமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், அவர் மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது செக்ஷனில் நம்ம ஒரு சிஷ்யன்
ஆவிக்குரிய சரீரம் அவன் எப்பவுமே வந்து ரெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் எனி டைமு வேதத்தை தியானிச்சுனே இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 2:11 சொல்லப்படுகிறது. நம்ம வீடை ஜெப வீடாக மாற்றணும். அது என்னோட உண்மையிலே ஐயா சொல்லும் போது எனக்கு மிகவும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. தேவையில்லாத விஷயத்தை பேசும்போது என்ன பண்ண பிரச்சனைகள் அங்கே உருவாகுது. எப்பவுமே வேத வசனத்தை கொண்டு நம்ம பேசணும். அப்படி பேசாத ஆட்கள்லேருந்து கட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு ரொம்ப ஐயா பேசினார். அது ரொம்ப உணர்த்தப்பட்டது. 1 பேதுரு 1:15 சொல்லப்படுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். பரிசுத்தனா எதுனா, ஒரு மனைவி புருஷனுக்கு, ஒரு மனைவி கீழ்ப்படினோம், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படினோம், ஒரு சபை போதகருக்கு விசுவாசிகள் கீழ்ப்படினோம். இதுதான் பரிசுத்தம் என்று உண்மையிலே தெளிவாக ஐயா தெளிவாக பேசினார். ஒருவருக்கு ஒரு அன்பு கூற வேண்டும். தேவன் அவர்கள் நீதியின் பாதையில் நடத்தியுள்ளார். நடத்தியில் நீதி இருக்கணும். வசனம் வந்து இருதயத்தில் இருக்கணும். ஏன்னா எதனா ஒன்றுனா யாருன்னா கேள்வி கேட்டால் உடனே நோட்டை எடுத்து பார்க்க வேண்டியது ஞாபகம் இருக்காது எனக்கு. ஆனால் இப்போ ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப குத்தப்பட்டது. பார்க்காம என்ன பண்ணோம்பா அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா எது வந்தாலும் நம்ம எது நோட்டை தேடுறோமே, டக்குன்னு செல் எடுத்து அந்த பைபிளை டக்குன்னு எடுக்க வேண்டியது வரும். ஆனால் இப்போ ஐயா சொன்ன இருதயத்தில் ஃபுல்லாக நிரம்பினா தான் என்ன பண்ணோம், டக்குன்னு நம்ம முதல்ல சட்டியில் இருந்தால் தான் அழைப்பிக்க வரும். ஆனால் இங்கே உள்ளே என்ன இருக்குது அதான் வெளியில் மக்களுக்கு போகும். அதனால் நம்ம அதை எதை குறித்து நம்ம கவலைப்படாமல் இந்த வசனங்களை நம்ம அப்படியே தியானிச்சுக்கினே இருக்கும்போது, ஊழியத்தில் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல்லாக அந்த 6-12 மணி நேரமும் ஊழியத்தில் இருந்துட்டு நான் வீட்டுக்கு போனால் தான் எங்கள் வீடே ஒரு பரலோகமாக இருக்கும். இது நடுவில் 2 மணிக்கு 3 மணிக்கு நான் போனேன், எங்கன்னா ஒரு சின்ன ஃபோனு தான் வரும். ஆனால் அந்த ஃபோன் மூலம் பிரச்சனை பண்ணோம். அதனால் எனி டைமு ஊழியம் பண்ணி எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் இது நடுவில் நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா சமாதானமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சின்ன ஒரு பிரச்சனை என்ன பண்ணோம், அதுக்கு தான் ஊழியன்னு எங்கே கூப்பிட்டாலும் ஓடிடுது. எனக்கு கேட்பேன், என்னங்க ஊழியன்னு எங்கே வேணாலும் போயிடுறீங்க அப்படின்னு எங்களை கேட்பாங்க எல்லாருமே. ஊழியத்தை செய்யாமல் வீட்டில் சும்மா இருந்தால் பிரச்சனை அப்படி தான் வந்துடும். தாவீது கூட பார்த்தீங்கன்னா சும்மா அந்த எல்லாரையும் போருக்கு காமிச்சிடுறாரு. அவர் மாற்ற என்ன பண்ணுற சுகமாக அது மேலே ஏறி வீட்டில் மேலே பார்க்குறாரு, பிரச்சனை வந்தது. அதனால் நம்ம எனி டைமு அப்போ இன்னொன்று சிந்தியில் எப்போவுமே இங்கே ஒரு கிளாஸை மனைவி உங்களுக்கு வேலை தரலைன்னா ஒரு கிளாஸ் என்ன பண்ணி எடுத்து போய் அங்கே வச்சதுன்னா. ஆனால் இப்போ 2 நாள் ஐயா வந்து வெல்டிங் பண்ணியிருந்தார் எங்கள் வீட்டில் இருந்தது. ஆனால் கூட சேர்ந்து நானும் வேலை செய்யும் போது நல்லா வேலை செய்ய விட்டு நம்ம உட்காந்தா அங்கே பிரச்சனை இருக்குது. நம்மளும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நமக்கு எந்த பிரச்சனை நமக்குள்ளே வரலை. அப்போ மாம்சத்துக்குரிய காரியம் ஒரு கூடாரம் போடும் போதே நம்ம செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் ஊழியத்தில் மனைவி பிள்ளைங்க எல்லாம் போய் ஊழியம் செஞ்சால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நல்ல ஒரு ஐயா நல்லா எங்களுக்கு ஒரு அர்த்தமாக இதில் வந்து சொன்னார். ஐயாவுக்கு நன்றி. செந்தில் மேத்த இந்த இடத்த கொடுத்து எல்லோரையும் இந்த சிஸ்டம் பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு தெளிவை உண்டாக்கினார். அதனால் இந்த 2வது செக்ஷனில் கர்த்தர் என்னோட பேசினதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் நம்முடைய சபையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக அந்த வார்த்தை தான் வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொண்டு இதுவரையும் அதிலே நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியமான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமில்லை, நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஜனங்களை போய் பார்க்குறது மாத்திரம் நிலைத்திருக்க முடியாது. தேவன் செஞ்ச அவர் எப்படி நன்மையான ஈவுகளை அவர் நமக்கு கொடுத்தாரோ அதை நம்ம ஜனங்களுக்கு வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாமும் போய் அது செய்யும்போது தான் அந்த நிலைத்திருக்கிறது நிஜமாகவே அது இருக்கக்கூடும். சங்கீதம் 37:3 கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்கிறது தான் நமக்கு நன்மையான காரியம். நான் நன்மை பெற்றுக்கொண்ட அந்த நன்மை எனக்கு போதும்னு சொல்லி நம்ம இருந்திருந்தோம்னா அந்த கிரியைகள் நமக்குள்ளே அது நடக்கவே நடக்காது. ஒரு விசுவாசிக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, என்ன காரியம், அவங்களுக்கு என்ன தேவை, அதை நம்ம பிரயோஜனப்பட்டு அதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு போய் செய்யும்போது தான் அந்த கிரியை தேவனுக்குள்ளே செய்யும். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் அவங்கள போய் பார்த்து அவங்கள சத்தியத்தை சொல்லிவிட்டு
வந்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பாடு, அவங்களுக்கு ஒரு உபத்திரம்னு வரும்போது நம்ம அதை போய் செய்யலைன்னு சொன்னால் அது நன்மைக்கு செய்கிறதாவே அது இருக்காது. தேவன் அதை விரும்பலை. ஒருவருக்கொருவர் நன்மை செய்யணும், ஒருவருக்கொருவர் விசாரிக்கணும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும். இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் ஊழியக்காரன்ற அந்த ஸ்தானத்துக்கும் அந்த சீஷத்துவ பயிற்சிக்கு உண்டான காரியமாக இருக்கும். அது நிச்சயமாக நான் அதை ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு நேரங்கள் வந்தாலும் அதை நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அவர் வார்த்தையில் நான் நிலைத்து இருக்கிறது மாத்திரம்தான். 2 பேருடைய காணிக்கைகளை பார்த்தோம். ஆபேலுடைய காணிக்கையும் காயினுடைய காணிக்கை எப்படி இருந்தது? அது ஆபேலுடைய காணிக்கை எப்படி விசுவாசம் உள்ளதாக இருந்ததோ அந்த விசுவாசத்தின்படி இதுவரையும் தேவன் என்னை நடக்க செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி. இந்த மாத வாக்கு தத்துவம் நான் வேண்டிக் கொள்ளுகிறதெல்லாம் தேவன் எனக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். இந்த சிஷ்யத்துவ பயிற்சியிலும் அதை தான் தேவன் திரும்பி எங்களுக்கு பேசினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்ம எல்லாம் ஒருவர் முகத்தை ஒருவருக்கான உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் நாம் வாழ்கிற காலத்தில் இப்படிப்பட்ட தாசர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இந்த படிப்பில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒரு கிளாஸில் கூட நம்ம ஒரு ரகசியம் இல்லாத போனதே இல்லை. இந்த நாளிலே கூட எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, நமக்கு கொடுத்த ஒரு ஆத்துமாவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், அதற்கு நாம் பிரயாசப்படணும்னு சொல்லி அந்த வார்த்தையை உணர்த்தினார். அது மாத்திரம் இல்லாமல் விசுவாசிக்கணும், காத்திருக்கணும், அந்த காத்திருப்பின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்லி தாசர் மூலமாய் திரும்பவும் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வசனம், ஐயா சாட்சி சொல்கிறேன், பிரதர் சாட்சி சொல்கிறப்ப கூட ஒரு வசனம் தான் நம்மளை அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருக்கும்னு சொல்லி, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்தே எரோமியா 33:3 அந்த வசனம் எனக்கு அடிக்கடி வரும். ஆனால் இன்றைக்கி இந்த ஜெபத்தின் மூலமாய் அதை ஆராய்ந்து அந்த தியானத்தை பண்ணவும் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளில் நான் இந்த சிஷ்யத்துவ பயிற்சியில் முதல் கிளாஸில் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, குற்றத்தை எல்லாவற்றும் நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மாதம் நம்மளுக்கு உண்டான காரியங்களை அவங்க நம்மளுக்காக வழிவகுத்துட்ருக்காங்க. அது மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சிட்ருக்குறோம். ஆனால் காரணம் என்னென்னா, நம்ம அதை பின்பற்றாமல் கிரியைகள் மூலமாக செய்ய முடியாமல் தான் சில காரியங்களை ஐயா மூலமாக நம்மளுக்கு அநேக இவங்களாம் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதை நம்ம பின்பற்றுமா? என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நான் தெரிஞ்சது நம்ம அவருக்கு அநேக காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆபேலும் காயினும் குறித்து அவங்க செலுத்தின அந்த காணிக்கை குறித்து இன்றைக்கி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம என்ன தான் அதிகமாக நம்ம வசனத்தை நம்ம கை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கினாலும் அதுக்கு ஜோடி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம உடனே கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா தடுமாற்றங்கள், அது எதோ நம்ம காரியங்களை சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு ஜோடி கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி, ஏன்னா நம்ம வேதத்தை அதிகமாக நம்ம தியானிக்காமல் இருக்கிறோம், இல்லாமல் இருக்கிறோம். நம்ம தேர்னா தானே மற்றவங்களை நம்ம தேற்ற முடியும். நம்மளே அரைக்குறையாக இருந்தால் மற்றவங்களை நம்ம எப்படி அரைக்குறையா? அப்போது சத்தியத்தை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுமையாக மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லி இந்த நாளில் நான் தெரிஞ்சுக்கினேன். ஒரு அரைக்குறையாக இல்லாமல் முழுமையாக அவருடைய பாதத்தில் ஒரு சீர்ஷீராக நான் உருவாக்கணும்னா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். அவருடைய பாதத்தில் நான் காத்திருக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய அந்த நேரத்தை அவருக்காக நான் செலவு பண்ணணும்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கினேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரதர் மூலமாக நான் தெரிஞ்சது சத்தியத்தை அதிகமாக அவர் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலை செய்யணும்னு சொல்லி அந்த வார்த்தை அவர் மூலமாக எனக்கு வெளிப்படுத்துது. அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு 3 வாரமாக எனக்கு இதே தான் வார்த்தை கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை நான் படிக்கும்போது நான் சொல்லுவேன், நான் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் நான் நீக்கி போடுவேன்னு சொன்னார். எதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க சப்பான்னு சொல்லும்போது நான் அதை ஆராய்ச்சி தியானம் பண்ணேன். நேற்று தினத்தில் நான் நினச்சி பார்க்குறேன், என்னோட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கு. நான் ஒரு பாதத்தில் உட்காந்து உபாசம் போட்டு இந்த முதல் மாதத்தில் எனக்கு ஆண்டவரே நீங்கள் போன மாதம் முழுவதும் என்னை கண்மணி போல் பாதுகாத்தீங்கன்னு சொல்லி 1 hour அவருக்காக நான் என்ன பண்ண செலவு பண்ணி அவருடைய பாதத்தில் ஒரு உபாசத்தோடு நான் உட்காந்தேன். அப்போ உட்காரும்போது அந்த வார்த்தை திரும்ப எனக்கு கொடுக்குறாரு. அப்போ நான் அப்படியே கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் தியானிக்கணும், இதை நான் எப்படி, எனக்கு ஏன் இந்த வார்த்தை தத்தளிப்பின் பாத்திரத்தை எனக்கு நீக்கி போடுவேன்னு சொன்னால் எதுலேருந்து தத்தளிக்கிறேன் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் சில காரியங்களை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தெரியப்படுத்தினேன். கடன் என்ற தத்தளிப்புலேருந்து உன்னை நான் விடுதலை ஆக்குவேன், வியாதி என்ற தத்தளிப்புலேருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கினேன். அப்போது நாங்கள் போகிற காரியங்கள், கற்றுக்கொள்கிற காரியங்கள், நான் சில காரியங்களை ஞாபக மறதியாக மறந்துடுவேன்.
சில விஷயம்லாம் நான் மறந்துடுவேன், நான் படித்தது. அதனால தான் நான் வந்து நிறைய விஷயத்த எழுதிடுவேன். ஆனால் இன்றைக்கி அது தெரியுது, நம்ம எழுதுறது மாத்திரம் இல்லை, அது கை கொண்டு அதன்படி நடக்கும்போது தான் நிச்சயமாக அவருடைய வழியில் நம்ம செயல்படணும், ஒரு சீஷராக முடியும், நாமளும் தேறி மற்றவர்களை தேற்ற முடியும்னு சொல்லி, அதே போல் சத்தியத்தின்படியே என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஒழித்து மறைக்க வைக்காமல் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி இந்த நாளில் நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இந்த நாள்லேயும் என் தேவன் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். நானும் கற்றுக்கொண்டு தேறி மற்றவர்களையும் கற்றுக்கொள்ளும் வழியில் என்னை நடத்துவார் என்று நான் இன்னும் அவருடைய பாதத்தில் இன்னும் உட்காந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே இந்த கொடுக்கைகள் நான் கலந்து கொள்ளுவான் என்று ஒரு நிச்சயம் இல்லாத சூழ்நிலை நிமித்தமும் நாங்கள் கடந்து வந்தோம். தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலையும் இந்த ஆபேலை குறித்து காயினை குறித்து ஐயா பேசினப்போ நானே சொன்னேன், கொழுமையானது கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம பேச நினைக்கிறோன்னு பார்த்தா அது நல்லது, கொழுமையானது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி இந்த ஜோடி இல்லாது இருக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஜோடியில் சொன்ன வார்த்தை, ஆபேல் வந்து விசுவாசத்தின் இதில் மேன்மையானதை செலுத்தினான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இந்த புரிஞ்சிடுது. அதுபோல் நம்ம எங்கே ஒரு பலி செலுத்துகிற அந்த வார்த்தையில் படியும் மேன்மையானது. அதுக்கப்புறம் கடைசியாக ஐயா சொன்ன மாதிரி இவைகளிலும் பெரிதானே காண்பாய் சொல்லி, அதே போல் நாங்கள் பெரிதாய் காண்பாய் சென்னை பட்டத்தில் இருக்கும்போது யோசேப்பை போல தான் ஒரு குழியில் போட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து இங்கே வந்து இந்த பட்டணத்துக்கு வந்தோம். வந்து ஒரு வருஷ காலமாய் நாங்கள் இருந்த அப்போ கூட ஏன் ஆண்டவரே எங்களை இங்கே இட்டுன்னு வந்தீங்க, ஏன் ஆண்டவரே இங்கே இட்டு வந்தீங்க நாங்கள் கேட்கும் போதெல்லாம் ஊழியக்கார வார்த்தை மூலமாய் எரேமியாவுக்கு 2 வழி, ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி இருக்குது, உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறமோ சூஸ் பண்ணிக்கங்க, நான் சொல்கிறதுனா ஜபந்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க எங்களுக்கு, 2 மாதம் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் 2 மாதம் டைம் கொடுக்குறேன், அந்த 2 மாதத்தில் நீங்கள் போனோன்னா சென்னைக்கு போயிடுங்க, அப்படி இல்லைன்னா அது கர்த்தரோட சித்தம் சொன்னார். ஊழியக்கார வார்த்தையை நிறைவேறிச்சு. நாங்களே இந்த பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் எங்களுக்கு ஒரு ஊழியக்காராக வச்சுருக்கிறாங்க. ஊழியக்காராக இருந்தால் மட்டும் போதாது, ஊழியத்தில் எப்படி வளரணும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து எங்களை அநேக இடங்களுக்கு கொண்டு போகிறாரு. அநேக இதில் நீ கற்றுக்கொண்டு திருப்பி இன்னொருத்தருக்கு கற்றுக்கொடுன்னு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் இங்கே கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சொன்னபடியே அந்த வார்த்தையை கரெக்டாக பிரிச்சுக்கொள்ளணும். அவங்க சகோதரர் சொன்னபடியே பாஸ்டர் கூட அந்த வசனத்தை எடுத்து தான் சொல்லுவார். ஆனால் அவர் நிறைய வசனத்தை சொல்லும் போது ஒரு சில ஞாபகங்கள் நம்ம வரும்போது இந்த குடும்ப சூழ்நிலைலாம் எங்களுக்கு இருக்குதுப்பா, இந்த பிரச்சனைலாம் மாறணும். ஒவ்வொரு நாள் எந்த தொல்லையும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா, உங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம், எந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசக்கூடாது, எங்கே பேசினாலும் இயேசு தான் எனக்கு எல்லாமே சொல்லணும் சொல்லி. அதே போன வாரத்தில் நாங்கள் பார்த்த ஒரே ஒரு வாசனம் சங்கீதத்தில், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே அப்படி சொல்லி உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்ய வந்துக்கிறோம்ப்பா, உங்கள் சித்தத்தின் படி செய்யணுன்னா இந்த இடத்துல நிற்க வைங்க, அப்படி இல்லைனா என் சென்னை படுத்துங்க என்னை கூட்டு போயிடுங்கப்பா சொல்லும்படி. அப்போ சொன்னார் ஆண்டவர், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோன்னு சொல்லி அந்த வார்த்தை தான் எங்களுக்கு அகப்பட்டது. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு நெருக்கப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சொன்னதை செய்யும்போது உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இன்னுமாய் ஐயா சொன்னாங்க, அந்த அக்டோபர் 2ஆம் தேதி அந்த சிஷத்துவ பயிற்சி இருக்குதுன்னு சொல்லி போன வாரத்தில் நாங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம். தேவசகம் ஐயா வராரு, பாஸ்டர் வரார், 2ஆம் தேதி வருவாருன்னு. ஆனால் ஐயா அன்றைக்கி சொல்லிட்டாரு, இன்னுமே இதை சொல்லியே நினச்சிடுந்தேன், ஆனால் சொல்லிட்டார். தெய்வத்துக்கு அந்த கூடுகை ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதலாவது சிந்தித்து பார்த்தேன். நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம எவ்வளோ தான் பெரிய டீச்சராக இருந்தால் பத்தாது, டீச்சருக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு நினைத்து வைக்க தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். ஊழியக்காரன்னு பேர் வாங்கினா மட்டும் போதாது, அந்த பட்டம் வாங்கினா போதாது, அதெல்லாம் சும்மா. ஆனால் தெய்வத்துக்கு மத்தியில் நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம வெறுமை, நம்ம தாழ்மைப்படுத்தணும். நம்ம தாழ்மை தான், எதுவுமே இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக நிற்கிறேன்ப்பா, நான் இந்த இடத்துல ஹீரோவாக ஆகுறதும் நான் ஜீரோவாக ஆகுறதும் உங்கள்கிட்ட தான்ப்பா இருக்குதுன்னு சொல்லி ஜபிச்சுட்டு வந்தேன். ஆனால் இந்த கூட்டத்தில் வரும்போது காலையில் தாமதம், மகள் செஞ்ச குழம்பெல்லாம் தள்ளி விட்டப்போ கூட தெய்வத்துக்கிட்ட சொல்கிறேன்ப்பா, நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு வெக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, தெய்வம் பாருங்கள், நாங்கள் வந்து 2வது ஆளாக இந்த இடத்துக்கு வந்து சேர்த்த தெய்வத்துக்கு நான் கூட நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஐயா அவங்க நடத்துகிற கிளாஸ் எல்லாம் ஒன்றுமே பிரயோஜனமானது, அதை சொல்லி சம்பூர்ணத்தை பற்றி நாங்கள் படித்து பார்த்து அதிலே போல் சம்பூர்ணமாக மாறணுன்னு. இப்போ இதே போல் விசுவாசத்தில் மேன்மையான பலியில் செலுத்தணும்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கொண்டேன். ஐயா அவர்களுக்கும் அதே போல் இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம தலைமை பாஸ்டருக்கும் நான் கூட நன்றி செலுத்துகிறேன்.
பரிசுத்த நாமத்திற்கு இந்த நாளில் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோட கூட பேசினார். யோவான் 15:7 படி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை எனக்கு சரியாக விளக்கம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த நாளில் கூட நம்மளுடைய கனிக சரியாக இருந்தால் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறது நிச்சயமாக நம்மளுக்கு அவர் கொடுப்பார் என்று இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவனுக்கு எதை செய்தாலும் விசுவாசத்தோடு நம்ம ஆராதிக்கும் பொழுதோ இல்லை அவருக்காக எதையாக செய்யும் பொழுது அது கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை தேடி வாசிக்கும்போது நம்மளுடைய உடலுக்கு அது ஆரோக்கியமும் ஜீவனுமாக இருக்கும் என்றும் இந்த நாளில் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.